அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நடைபெற்ற 30 முக்கிய நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முன்னதாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள முக்கிய நிகழ்வுகள் பார்த்தா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மத்திய அரசின் தூய்மை நகர பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 37வது இடத்தை பிடித்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னதாக பார்த்தீங்கன்னா 44வது இடத்துலேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா 37வது இடத்துக்கு இந்த முன்னேறி உள்ளது. இரண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் தூய்மை விருதான பேரூராட்சிக்கு டேஷ் பேரூராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ எந்த பேரூராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா, ஸோ அது ஆப்ஷன் சி சொல்லுவாங்க, கீழ்வேலூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது இந்த பேரூராட்சிக்கு தான் தென்னிந்தியாவிலே தூய்மையான நகராட்சி பேரூராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது. மூன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம். முன்னாள் இராணுவ படை வீரர்கள் தினமாக, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, மூன்றாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜனவரி 14. ஸோ 14 தான் கரெக்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவின் முதல் இராணுவ தளபதியான ஃபீல்டு மார்ஷல் பணி ஓய்வு காரணமாக, ஸோ அந்த பணி ஓய்வு நிறைவு காரணமாக அந்த ஜனவரி ஜனவரி 14ஆம் தேதி 1953 அவர் பணி நிறைவு பெற்றார். ஸோ அதன் விளைவாக தான் இந்த ஜனவரி 14 முன்னாள் இராணுவ படை வீரர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம். 75வது இந்திய இராணுவ தினமாக இந்தியன் ஆர்மி டே கொண்டாடப்படும் நாள் எது? ஸோ நான்காவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15. ஸோ சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின் பாருங்கள். எந்த வேதியியல் இந்தியாவில் தேசிய தொடக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது? அதாவது எந்த தேதியில் இந்தியாவில் தேசிய தொடக்க தினம் அனுசரிக்கப்படுகிறதுனா, 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 16. ஸோ ஜனவரி 16 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர், சி ஆன்சர். அதாவது பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி 16ஆம் தேதி தேசிய தொடக்க தினமாக அறிவித்தார். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலை கொண்டாடும் விதமாக, ஸோ இது ஜனவரி 16ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. 6வது கொஸ்டின் பாருங்கள். அதாவது மீனவர்களுக்கான 2ஆம் தலைமுறை பேரிடர் எச்சரிக்கை அதாவது டிரான்ஸ்மிட்டரை உருவாக்கிய அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் ISRO. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தும் 2010 முதல் இது செயல்பட்டு வருகிறது. 7வது கொஸ்டின் பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டின் குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 7வது கொஸ்டின் ஆன்சர் 8.2. ஸோ அதாவது 2020ஆம் ஆண்டு குழந்தைகள் இறப்பு கணக்கின்படி, அதாவது 13% அதாவது 1000 குழந்தைகள் அப்படி இருந்தது 8.2% குறைக்கப்பட்டுள்ளது. 8வது கொஸ்டின் பார்க்கலாம். சமூக நீதிக்கான அம்பேத்கர் சிலையானது எங்கு திறக்கப்பட உள்ளது? ஸோ இது 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆந்திராங்கிறது ஊரில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதிக்கான அம்பேத்கருடைய சிலை 206 அடி உயரமானது. ஸோ இது பார்த்தா ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடாவில் திறக்கப்பட உள்ளது. 9வது கொஸ்டின் பார்க்கலாம். மகாதரி வந்தனா திட்டம் அதாவது எங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இந்த மகாதரி வந்தனா திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். இந்த திட்டம் எங்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் டி ஆன்சர். ஸோ கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், சத்தீஸ்கர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். டி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குகிறாங்க. இது 15/9/2023 அமலில் உள்ளது. 10வது கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் 5வது சதத்தினை அடித்த முதல் வீரர் யார் அப்படின்னா, அவர் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ ரோஹித் சர்மா.
இவர் சமீபத்தில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தான் இந்த சதத்தினை வந்து அடித்து இந்த 20 ஓவர் போட்டியில் 5 சதம் அடித்த முதல் வீரர் ஆவார். 11வது கொஷின் பார்க்கலாம். தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ரைசிங் டே கொண்டாடப்படும் நாள் எதுன்னா 11வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 19. ஸோ ஜனவரி 19 ஏன் தான் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனவரி 19 2006 தேசிய பேரிடர் மீட்பு படையானது புது டெல்லியை தலைமையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. 12வது கொஷின் பார்க்கலாம். கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னையில் தான் நடைபெற்றது. சென்னை நந்தனத்தில் தான் நடைபெற்றது. அதே மாதிரி வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை அதாவது எங்கே திறக்கப்பட்டனா 15/7/2020 மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது மதுரையில் தான் வந்து தொடங்கப்பட்டது. கலைஞர் நூற்றாண்டு உயர் மருத்துவமனை வந்து கிண்டியில் வந்து நடைபெற்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலவின் மேற்பரப்பினை ஆராய ஜப்பான் அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன? ஸோ 13வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஸ்லிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது SLIM, S ஃபார் ஸ்மார்ட், L ஃபார் லேண்டர், அதே மாதிரி வந்து I ஃபார் இன்வெஸ்டிகேஷன், M ஃபார் மூன். அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவிற்கு பிறகு 5வது நாடாக என்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஜப்பான் வந்து பெற்றுள்ளது. நிலவில் போயிட்டு ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. 14வது கொஷின் பார்க்கலாம். தேசிய சிறார் விருது 2024 எத்தனை பேருக்கு வழங்கப்பட உள்ளது? ஸோ 14வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 19 பேருக்கு. ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 22 குடியரசுத் தலைவர் வந்து அவர்கள் பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார் தேசிய சிறார் விருது 2024. 15வது கொஷின் பார்க்கலாம். அதாவது ஆல்கஹாலில் இருந்து ஜெட் எரிபொருளை உருவாக்கும் முன்னோடி திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 15வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து புனே நகரில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. 16வது கொஷின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 16வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 6,18,348. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா 3,90,330. பெண்கள் பார்த்தீங்கன்னா 3,14,14,85,724 பேர் பார்த்தீங்கன்னா வாக்களிக்க தகுதியானவர்கள். ஸோ நீருக்கடியில் 17வது கொஷின் பாருங்கள். நீருக்கடியில் தாக்குதல் நடத்த வடகொரியா சோதனை செய்துள்ள ட்ரோனின் பெயர் என்ன? ஸோ 17வது கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் கரெக்டு. ஹெயில் 5/23 தான் கரெக்டான ஆன்சர். 18வது கொஷின் பார்க்கணும். BCCI வழங்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் தான் கரெக்டு. ரவி சாஸ்திரி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் வீரரும் ஸோ இந்தியாவினுடைய முன்னாள் பயிற்சியாளராக இருந்து வந்துள்ளார். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 1928 தான் பார்த்திங்கன்னா BCCI அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அன்று முதல்ல வந்து இது வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வழங்கிட்டு வர்றாங்க. ஸோ தற்போது ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படத்தின் பெயர் என்ன? ஸோ 19வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டான அதாவது டு கில் ஏ டைகர். ஸோ இதுதான் அது கரெக்டான ஆன்சர். 20வது கொஷின் பார்க்கலாம். 2023 ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2023 பார்த்தீங்கன்னா ஸோ 20வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2023 சிறந்த வீரர் விருது பெற்றுள்ளார். 21வது கொஷின் பாருங்கள். தேசிய பெண் குழந்தை தினம் நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே கொண்டாடப்படும் நாள் எது? 21வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஜனவரி 24. ஸோ ஆன்சர் தான் கரெக்டாக. ஸோ இதுக்கு பாருங்கன்னா ஏன் வந்து இந்த நேஷ்னல் கேர்ள் சைல்டுனா இந்தியாவில் வந்து 2009 ஜனவரி 24ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 24 பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவரி 24 முதல் இந்த ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கேர்ள்ஸ் சைல்டு டே வந்து கொண்டாடப்படுறாங்க. 2009
தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை டேஷாக உள்ளது. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து 34 சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி பார்த்தீங்கன்னா, அதாவது பிரசன்ன பாலச்சந்திர வராலே. ஸோ இவர் தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். 23வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேசிய வாக்காளர் தினம், அதாவது நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 23க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 24வது கொஸ்டின் பாருங்கள், அதாவது கீழ்கண்டவற்றில் பத்ம பூஷன் விருது 2024 பெறுபவர் யாருன்னா, அவர் வந்து இப்போ தற்போது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் வழங்க போகிறாங்க. ஸோ இவருடன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 17 பேர் வந்து இந்த விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளாங்க. 25வது கொஸ்டின் பாருங்கள், 2023ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளதுன்னா 25வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆன்சர், ஞா மாணிக்க வாசகன். 25வது கொஸ்டின் பாருங்கள், ஐசிசியின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதுக்கு தேர்வாகி உள்ளவர் யார்னா 26வது கொஸ்டின் ஆன்சர் வந்து விராட் கோலி தான் இதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 27வது கொஸ்டின் பாருங்கள், தற்போது இந்தியாவின் எத்தனையாவது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறதுனா, ஸோ சமீபத்தில் வந்து 2024ஆம் ஆண்டுக்கான 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 75வது குடியரசு தினம் வந்து கொண்டாடப்பட்டது. 28வது கொஸ்டின் பார்க்கலாம், 12வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 28வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னையே, அதாவது சென்னை பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இம்மாநாடு பார்த்தோன்னா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் தலைமையில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ளது. 29வது கொஸ்டின் பாருங்கள், உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டு விழா எப்போது கொண்டாடப்பட்டதுன்னா 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 28 பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட நோக்கம் என்னென்னா, இத்திட்டத்தின் நோக்கம் வந்து சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களில் தொடங்கப்பட உள்ளது. அதாவது மக்களின் குறைகளை போக்கும் திட்டம் தான் வந்து உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டம் அழைக்கப்படுகிறது. ஸோ நம்ம வந்து ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற ஒரு 30 முக்கிய நிகழ்வுகள், அதாவது நடப்பு நிகழ்வு பற்றி நம்ம பார்த்தோம். இது கண்டிப்பாக பார்த்தோன்னா டிஎன்பிசி குரூப் 4 எழுதக்கூடிய, குரூப் 4 மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது காவலர் தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் இது வந்து பயனுள்ள வகையில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேஷன் குரூப் 4 பற்றி டெய்லி அப்டேஷன் வந்து நம்ம டிவிகே அகாடமி சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.